நம்ம சென்னையின் முன்னாள் மேயரா இருந்தவர் தான் துரைசாமி. இப்படி இருக்க கடந்த ஞாயிற்றுக்கிழமை அவருடைய ஒரே ஆசை மகனான வெற்றி ஹிமாச்சல பிரதேசத்தில் சட்லஜ் நதியில் அவருடைய கார் கவிழ்ந்து விழுந்து கிட்டத்தட்ட இன்றுடன் 6 நாட்கள் நிறைவடைஞ்சிருக்கு. இந்த 6 நாட்களும் விபத்து நடந்த கின்னூர் அப்படிங்கிற அந்த பகுதியை நூற்றுக்கணக்கான பேர் தேடிக்கிட்டு வராங்க. ஆனாலுமே இதுவரைக்கும் வெற்றி அவருடைய செல்போன், சூட்கேஸ், துணிமணி இந்த மாதிரியான பொருட்கள் தான் கிடைச்சிருக்கே தவிர வெற்றி அவருடைய உடல் கிடைக்கவே இல்லை. ஸோ இந்த சூழ்நிலையில தான் ஹிமாச்சல பிரதேச போலீஸ் தற்போது இந்த வழக்கில் ஒரு திடுக்கிடும் உண்மையை தற்போது கண்டுபிடிச்சதா தெரிய வந்திருக்கு. ஸோ அந்த வகையில் இது விபத்து கிடையாது, ஒருவேளை திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு சதி வேலையாக கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தற்போது ஹிமாச்சல பிரதேசம் போலீஸ் அவங்க கிட்ட இருந்து தகவல்கள் வெளியாக ஆரம்பிச்சிருக்கு. அதாவது கடந்த ஞாயிற்றுக்கிழமை இவங்க 3 பேரும் ஹிமாச்சல பிரதேசத்தில் இருந்து சுமார் 220 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற கசா பகுதியை நோக்கி போயிருக்காங்க. ஆனால் 47வது கிலோமீட்டர் தொலைவிலேயே இருக்கிற கின்னூர் அந்த பகுதியில் தான் இந்த மிகப்பெரிய விபத்து நடந்திருக்கு. ஸோ விபத்து நடந்த கையோட கார் தூக்கி வீசப்பட்டு நம்ம இந்தியாவில் இருந்து பாகிஸ்தான் வரைக்கும் ஓடக்கூடிய மிகப்பெரிய நதியான சட்லஜ் அந்த நதியில தான் கார் போய் விழுந்திருக்கு. இப்படி இருக்க இந்த காரை ஓட்டிக்கிட்டு வந்த வாடகை காரின் டிரைவர் அவரு வெளியே தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே போயிட்டாரு. ஆனா கூட இருக்கிற அசிஸ்டன்ட் அவர் பார்த்தீங்கன்னா காப்பாற்றப்பட்டு கடந்த 3-4 நாட்களா சிகிச்சை கொடுத்து தற்போது அவரு சுய நினைவுக்கு திரும்பி பிழைச்சிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். அவர் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் கார் ஓட்டிக்கிட்டு இருக்கிறப்ப டிரைவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டுச்சு. அதனால தான் இந்த விபத்தே நடந்துச்சு அப்படின்னு கூறப்பட்டிருக்காரு. அப்படின்னா காருக்கு உள்ள உங்க பக்கத்திலேயே உட்கார்ந்துகிட்டு இருந்த வெற்றி அவர் எங்க, சரியா விபத்து நடந்த இடம் எங்க, வெற்றி அவருடைய உடல் எந்த இடத்துல இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, இதை பத்தி போலீசார்கள் வெற்றி அவருடைய அந்த அசிஸ்டன்ட் அவர்கிட்ட திருவி கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஆனா இதுக்கு சரியான பதில் சொல்ல முடியாம வெற்றி அவருடைய அசிஸ்டன்ட் அவர் திணறினதா தற்போது ஹிமாச்சல பிரதேசம் போலீசார்கள் தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கு தகுந்தது போலவே கிட்டத்தட்ட 6 நாட்கள் ஆயிடுச்சு. வெற்றி அவருடைய உடல் இதுவரைக்கும் கண்டெடுக்கப்படல. ஸோ இந்த மாதிரியான சம்பவம் இதுவரைக்கும் இந்த பகுதிகளில் நடந்ததே கிடையாது. ஒரு சில விபத்துகள் நடந்தாலும் அவங்களுடைய உடல் கிடைக்காம போகக்கூடிய அளவுக்கு, அதுவும் 6 நாட்களா தேடியும் கிடைக்காம போகிற மாதிரியான சம்பவம் இதுவரைக்கும் நடக்கல. அதனால தற்போது போலீசார்கள் வெற்றி அவருடைய அசிஸ்டன்ட் அவர்கிட்ட சந்தேகம் கொஞ்சம் ஏற்பட்டிருக்கிறதாகவும் அதனால அவர்கிட்ட திருவி தற்போது போலீசார்கள் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை நேற்று சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் யாரும் எதிர்பார்க்காத திடுக்கிடும் தகவல்கள் வெளிவரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் கூறப்படுது.